பள்ளி நிர்வாகி மேடம் அவர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் தீயணைப்புத்துறை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்து இடி மின்னல் நம்ம கேட்கறோம், எதிர்பாராத இடி மின்னல் இடிக்கு அப்படின்னா டக்கு நம்ம காலை பத்தி 2 கால்களையும் குதிங்கால்களையும் ஒன்னா சேர்த்து உட்கார்ந்தா நமக்கு ஆபத்து வராது. ஒரு காலில் வந்து பார்த்துட்டு மறு கால் வழியா சென்று விடும். அது வரும்போது இடிமின்னல் பிடிச்சா நம்ம கொடையை வச்சுட்டு வரக்கூடாது. ஏன்னா இதுல உள்ள இரும்பு கம்பி வந்து கருப்பதுக்கு அதை அப்படியே பவர் இழுத்து உள்ள பாதிக்கு ஏற்படும். அப்படி இடி பிடிக்க அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா கொடையை மடைக்காட்டு தம்பி மடைக்கு துண்டா ஓரப்பா அங்க வச்சு நம்ம அந்த இடத்துல நிக்கணும். இது ஒண்ணு. 2வது பாயிண்ட், இந்த கொடைகள்ல போய்கிட்டு இருக்கோம், இடி பிடிக்க அப்படின்னா கொடையை பிடிச்சிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க கூடாது. அதுல உள்ள கம்பிகள் இரும்பு கம்பி இருக்கு, நம்ம பிடிக்கணும். அந்த மின்சாரம் தாக்கும், இடி மின்னலுடைய மின்சாரம் அதுல நமக்கு நேர பாஞ்சி நமக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படும். அதனால நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீங்க உங்க மூலமா பொதுமக்களுக்கு பெறணும். இப்ப மரத்து பக்கத்தில் நிக்க கூடாது. மரங்கள்ல மழை பெய்யும் போது இடி பிடிக்கும் போது மரங்கள்ல யாரும் நின்னாங்கன்னா கூட அங்க நிக்காதீங்க, வெட்டு வழியில அப்படியே போயிடணும். மரத்து பக்கம் ஒதுக்க கூடாது. நம்மள அதிகமா அங்க வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மழைக்காலங்கள்ல ஏதாவது ஆற்றுகள் அடிச்சு செல்லும் போது இந்த உயர்களை இது பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த கயிறுகள் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த பாட்டில கட்டி வச்சிருக்கோம், இந்த ட்ரம்பு இதெல்லாம் அங்கே கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் வந்து இருக்கிறது சில இடங்கள்ல வந்து வயல் விவசாயம் பண்ணக்கூடியவங்ககிட்ட அந்த கயிறுகள்லாம் இருக்கும். டக்குனு உழைச்சி அவங்களுக்கு அந்த கயிறை தூக்கி போடலாம். பயந்துட்டு வரோம்னா அட்வான்ஸா போட்டு அந்த கயிறுகளை நம்ம பயன்படுத்தி உயிர்களை காப்பாற்றலாம். கப்பலும் வந்து அதிக இடையில வந்து வாரிடுச்சு அப்படின்னா டக்குனு உள்ள போன தண்ணிக்குள்ளனா இவங்களை வந்து இதை போட்டிருந்தாங்கன்னா அவங்கள உள்ள முங்க விடாது. அந்த பாதுகாப்புக்காக வேண்டி இது பண்ணி பாட்டுது. ஆமா, காப்பாத்துங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி அவர் ஊதுவாரையும் உடனே ஒண்ணு நம்ம கயிறை ஏதோ போட்டு அவங்கள காப்பாற்றி வந்துடலாம். தீ என்றால் என்ன அப்படின்னா ஒரு எரிபொருள் ரசாயன மாற்றம் அடைந்து காற்றுடன் கலந்து வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் கொடுக்குமேயானால் தீ என்று பெயர். இதே மாதிரி இந்த சிலிண்டர் எல்லா இடத்துலயும் இருக்கும், ஸ்கூல்ல எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கு எடுத்து வந்து அதை எடுக்கணும். இதுல வந்து போன எடுத்துட்டு எந்த திசையில காத்து அடிச்சு அந்த தீச்சோலை சாய்க்கிறதோ அதே திசையில் நம்ம அடிக்க கத்துக்கணும். கயர்ல ரெஸ்கியூ பண்ண சார், இப்ப மாடியில மயங்கி விழுந்திருப்பான், அந்த இடத்துல வந்து அவனை எழுப்ப விட முடியாதனால இப்படி ஈஸியா தூக்கி இப்படி கொண்டு வந்துடலாம். ஒரு ஆளு சாரோ யாரோ வந்து அவங்களை இப்படி கொண்டு வந்தாச்சுன்னா ஈஸியா அங்க இருந்து படியில இருந்து கொண்டு வந்துடலாம்.